பிரபல சீரியல் நடிகை விலகி இருக்காங்க. அவங்க எதற்காக விலகினே அப்படிங்கிற காரணத்தையும் அவங்களுக்கு பதிலாக வேறொரு நடிகை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த நடிகை அப்படிங்கிறதும் கூடவே எதிர்பாராத விதமாக விபத்துலேருந்து ஒரு சீரியல் நடிகை தப்பியிருக்காங்க. அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர். அதாவது இந்த சீரியல் கிடைச்ச வெற்றியினாலே பாண்டியன் சீரியல் சீசன் 2 ஒளிபரப்புறாங்க. அதாவது இந்த சீரியல் வந்து ரசிகர்கள் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியன் சீரியல் சீசன் 2 பற்றி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் மாரி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிக்கிறவங்க நடிகை ரிஹானா தற்சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது நான் தற்சமயம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் சீசன் 2 சீரியல்லேருந்து நான் விலகிறேன் அப்படின்னும் நான் அவர் எதுக்காக விலகிறேன் அப்படிங்கிற காரணத்தையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. நடிகை ரிஹானா தனக்கு தனிப்பட்ட பர்சனல் காரணத்தினால தான் இந்த சீரியல்லேருந்து நான் விலகிறேன் அப்படின்னும் கதைப்படியே அந்த சீரியலில் என்னுடைய கேரக்டர் தொடர்ந்து நடிக்க வேண்டியிருப்பதுனால என்னால் தொடர்ந்து நடிக்க முடியலை, இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த சீரியல்லேருந்து விலகிறேன் அப்படின்னு நானும் பாண்டியன் சீரியலை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னும் அவங்களே பதிவிட்டிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பல சீரியல் நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சீரியலில் அந்தளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கல. இந்த பாண்டியன் சீரியலில் நடித்தது மூலம் தான் உங்களுக்கு ரசிகர்கள் பட்டாலுமே நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தனிப்பட்ட அடையாளமே இந்த சீரியல் மூலம் தான் உங்களுக்கு கிடச்சின்னு சொல்லிட்டு அவங்களே நான் பாண்டியன் சீரியலை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிஹானா பாண்டியன் சீரியல்லேருந்து விலகுனால இவங்களுக்கு பதிலாக வேறொரு நடிகை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த சீரியலில் இப்போ மாரி கதாபாத்திரத்தில் யார் நடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகை மாதவி தான். இவங்க இதுக்கு முன்னாடி பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற இனியா சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இனிமேல் பாண்டியன் சீரியலில் மாரி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க. நீங்கள் ரிஹானாவை இந்த சீரியலில் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதிர்பாராத விபத்துலேருந்து உயிர் தப்பிய சீரியல் நடிகை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது சின்னத்திரையில் முக்கிய நடிகையாக வலம் வருவதன் சைத்ரா ரெட்டி இவங்க தற்சமயம் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக கைகள் சீரியலில் கையல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்பாராதமாக ஒரு விபத்தில் சிக்கிய சீரியல் நடிகை இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று நைட்டு எனக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு, அது என்னால் மறக்கவே முடியல அப்படின்னும். அதாவது நேற்று நைட்டு 1 மணிக்கு நான் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு என்னுடைய காரில் போய்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா போரூர் மேம்பாலத்தில் அந்த பகுதியில் டிடி சுதன் நடந்ததுனால காரு இருஸ்கனவங்கலம் 10 கிலோமீட்டர் வேகத்தில் மிகவும் ஸ்லோவாக போய்கிட்டு இருந்துச்சு. நான் காரில் போகும்போது மேலே மெட்ரோ கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்திங்கன்னா என் கார் மேலே திடீர்னு ஒரு சிமெண்ட் கலை வந்து விழுந்துச்சு. அது சத்தம் கட்டுமே எனக்கே பெரிய பயமாயிடுச்சு. என்ன சொன்னு எனக்கே தெரியல. நல்ல வேலை நான் காருக்குள்ளே இருந்தாங்களா அதிர்ஷ்டமாக உயிர் தப்பிட்டேன். எனக்கு எந்த ஒரு காயமும் இல்லை. இதுவே இருசக்கர வாகனத்தில் வந்திருந்தா கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து ஏற்பட கூட வாய்ப்பு இருக்குது. என் மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் என் காரை சரி செய்கிறதுக்கு நான் நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்குது. என் கார் மேலே விழுந்த சிமெண்ட் கலவையை போகவே மாட்டேன்னுச்சு. அதை போக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மேலும் மெட்ரோ கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஓட்டுநர்களை எச்சரிக்கைதமாக போர்டோ கட்டவுட்டோ நோட்டீஸோ எந்த ஒரு அறிவிப்பு பழக்கமே இல்லை. இது இப்படியே விட்டால் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அலட்சியத்திற்கு யார் பொறுப்பு? பொது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதற்கு மெட்ரோ பணி ஒப்பந்தர்கள் பொறுப்பேற்க வேண்டும். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தவும் நடந்து வரும் கட்டுமான பணிகள் குறித்து கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கையை அமல்படுத்தவும் அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது பொதுமக்களின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அலட்சியத்தை பொறுத்து கொள்ள முடியாது. விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தனக்கு நடந்த விபத்து குறித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சைத்ரா ரெட்டி உடனடியாக பாதுகாப்பு எடுக்குமாறு பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு கற்றுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகளை ஒன்றுக்குன்னு தெரிந்துக்கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.